ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாட்ஸ் அகாடமி. இந்த செஷனில் நம்ம வந்து ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய லைவ் டெஸ்டஸ் அதை என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம்னா அவார்ட்ஸ், ஹானர்ஸ் அண்ட் பர்சன்ஸ், இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் செஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து முக்கியமான விருதுகள், கௌரவங்கள், முக்கியமான நபர்கள், அதை பற்றி நம்ம கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நம்ம அகாடமியில் இதுக்கான கோர்சஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கும் சரி, டெக்னீஷியனுக்கும் சரி. அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனல் வச்சுருக்கோம். அந்த டெலகிராம் சேனல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் நம்ம வந்து தமிழில் வந்து குவிஸஸ், மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ஷேர் பண்ணோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்மளுடைய அகாடமியில் ஆன்லைன் கோர்ஸோ இல்லை ஆஃப்லைன் கோர்ஸோ ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரியான லைவ் செஷன்ஸ் போடணும், அப்படி டெய்லி எல்லா நாளும் போடணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு கேட்குறீங்க. ஓகேங்களா? பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து நமக்கு வந்து நம்ம கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம அகாடமியில் ஜாயின் அவங்களுக்கான வீடியோஸ் அதிகமாக கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று விட்டு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு போகுது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய அகாடமி கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆன்லைன் கோர்சஸ். ஓகேவா? ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கவங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்செஷன் அப்படின்றது உண்டு கண்டிப்பாக. ஸோ நீங்கள் டெலகிராம் சேனலில் இருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணால் உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ்லையும் சரி அண்ட் கோர்சஸ்லையும் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டின்ஸுக்கு போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which Indian state or union territory announced Dr. B.R. Ambedkar Award for recognizing people involved in welfare of Dalits அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த இந்திய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் தலித்துகள் நலனில் ஈடுபட்டவர்களை அங்கீகரிக்கும் வகையில் டாக்டர் B.R. அம்பேத்கர் விருதை அறிவித்துள்ளது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ இதில் என்ன ஆன்சர் அப்படின்றத ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ட்ரை டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ தெலுங்கானா அப்படின்னு ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த டாக்டர் B.R. அம்பேத்கர் அவார்ட் அப்படின்றத தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து தலித்களுக்காக பாடுபட்டவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் வந்து பரிசு தொகை தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த 3 கோடி ரூபாய் பரிசு தொகை எதிலிருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 கோடி ரூபாய் வந்து கார்பஸ் ஃபண்ட் அப்படின்றத வந்து நிறுவியிருக்காங்க. இந்த கார்பஸ் ஃபண்ட் அப்படின்றது என்னன்னா மூலதன நிதி. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னா அந்த 51 கோடி ரூபாய் வந்து பேங்க்லயோ இது மாதிரி டெபாசிட்டாக வச்சிருவாங்க. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸாக ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா இயருமே கொடுக்க முடியும். தனியாக அதுக்குன்னு நம்ம ஃபண்ட் அலோகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுதான் இந்த கார்பஸ் ஃபண்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ரெண்டாவது கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு தெலுங்கானா அப்படின்னு ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். டாக்டர் ஜெயந்த் வி நர்லிகார் who has seen in the news recently is associated with which profession அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட டாக்டர் ஜெயந்த் வி நர்லிகர் எந்த தொழிலுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரை டு ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஹிஸ்டரியன், அஸ்ட்ரானமர், சயின்டிஸ்ட் அண்ட் வைராலஜிஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வரலாற்று ஆசிரியரா, வானியல் ஆய்வாளரா, அல்லது விஞ்ஞானியா, அல்லது வைராலஜிஸ்டா. வைராலஜிஸ்ட் மீன்ஸ் வைரஸ் பற்றிய படிப்புகளை படித்தவங்க. ஓகேங்களா? அதை பற்றியான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறவங்க தான் வைராலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ரைட் ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் ஜெயந்த் வி நர்லிகர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்ட்ரானமர். ஓகேவா? ஆப்ஷன் பி அப்படின்னு தான் சரியானது. ஸோ அவர் வந்து ஒரு வானியல் ஆய்வாளர். ஓகே, வானியலாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஏன் இவர் வந்து நியூஸில் வந்தாங்க அப்படின்னு நம்ம அதுக்கான டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஏஎஸ்ஐ கோவிந்த் ஸ்வரூப் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏஎஸ்ஐ கோவிந்த் ஸ்வரூப் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஓகேங்களா? ஸோ ஏஎஸ்ஐ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா இவங்க தான் அது வந்து கொடுக்குறாங்க. 2022 தான் அது ஃபஸ்ட்டு இந்த அவார்டு அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயந்த் வி நர்லீகர் அப்படின்ற அஸ்ட்ரானமருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவருடைய ஈடுபாடு அண்டு இவருடைய வாழ்நாள் முழுக்க இந்த வானியல் சொந்தமான கண்டுபிடிப்புகளில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டிருந்ததுனால இவருக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து அஸ்ட்ரானமர் அப்படின்னு ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ தேர்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின், விச் டாக்குமெண்ட்ரி வான் த பெஸ்ட் லாங் டாக்குமெண்ட்ரி அவார்ட் அட் த சவுத் ஏஷியன் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மான்ட்ரியல் 2023? 2023 மான்ட்ரியல் தெற்காசிய திரைப்பட விழாவில் சிறந்த நீண்ட ஆவணப்படத்திற்கான விருதை வென்ற ஆவணப்படம் எது அப்படின்றத கேள்வி. குஜராத்தா, இல்ல கௌரியா, மோசடியா, அல்லது பாரத் மாதா கியா? ஸோ இதுல எந்த ஆவணப்படம் எது கொடுத்துருக்காங்க? குஜராத் அப்படின்றதுக்கா, இல்ல கௌரின்றதுக்கா, இல்ல ஸ்கேம் அப்படின்றதுக்கா, இல்ல பாரத் மாதா கி? இதுல எது அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க. ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ பெஸ்ட் லாங் டாக்குமெண்ட்ரி அவார்ட், அதாவது தெற்காசிய மான்ட்ரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2023 தெற்காசிய திரைப்பட விழா அப்படின்றது நடந்துச்சு. ஓகேவா? அதில் இந்த சிறந்த நீண்ட ஆவணப்படத்திற்கான விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்சர் வந்து கௌரி. ஓகேவா? ஆப்ஷன் பின்றது தான் கரெக்டான ஆன்சர். இந்த கௌரின்ற ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் லாங் டாக்குமெண்ட்ரி அவார்டு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சவுத் ஏஷியன் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் விச் வாஸ் கண்டக்டட் இன் மான்ட்ரியல் 2023. ஓகேவா? ஸோ இது என்ன கௌரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரி லங்கேஷ் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆக்டிவிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஹியூமன் ரைட்ஸ் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து போராடக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்படுறாங்க, சுட்டு கொல்லப்படுறாங்க. ஸோ அது சம்மந்தமான ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இது. ஓகேவா? ஸோ என்ன காரணத்துக்காக பண்ணுறாங்க, எப்படி நடக்குது அப்படின்றத ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு தான் இந்த அவார்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் லாங் டாக்குமெண்ட்ரி அவார்டு. ஓகேவா? ஸோ இந்த சவுத்து சவுத் ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு ப்ரொமோட் ஃபோஸ்டர் அண்ட் என்ஹான்ஸ் த கல்ச்சரல் அண்ட் ஹார்மனி பிட்வீன் டைவர்ஸ் கம்யூனிட்டிஸ் இன் சவுத் ஏஷியா. சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு இல்லையா? இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்றதுக்காக, கலாச்சார பண்பாட்டை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக அதை கண்டக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கௌரி அப்படின்றது கௌரி லங்கேஷ் அப்படின்ற ஆக்டிவிஸ்ட், அவர் சம்பந்தமான ஒரு திரைப்படம் பெஸ்ட் லாங் டாக்குமெண்ட்ரி அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து கௌரின்னு ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், சூரினாம் conferred the grand order of chain of yellow star on which Indian personality? Prime Minister, President of India, External Affairs Minister or Finance Minister? சூரினாம் எந்த இந்திய ஆளுமைக்கு கிராண்ட் ஆர்டர் ஆஃப் த செயின் ஆஃப் எல்லோ ஸ்டார் அப்படின்ற அந்த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இன் சூரினாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இன் சூரினாம் இது யாருக்கு கொடுத்தாங்க? பிரதமருக்கா, இந்திய ஜனாதிபதிக்கா, வெளியுறவு அமைச்சருக்கா, இல்லை நிதி அமைச்சருக்கா, யாருக்கு அப்படின்றத ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ட்ரை டு ஆன்சர் இந்த கமெண்ட் செக்ஷன். அப்படி ஆன்சர் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அது வந்து நீங்கள் என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன இதுக்கு ஆன்சர் வரும்? சூரினாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க நிறைய இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்களாம் வாழக்கூடிய ஒரு நாடு, சின்ன நாடு. ஸோ அதனுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்றது தான் இந்த கிராண்ட் ஆர்டர் ஆஃப் செயின் ஆஃப் எல்லோ ஸ்டார் அப்படின்றது. ஓகேவா? அது இந்தியாவை சேர்ந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நேம் கூட கொடுக்கல. பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அப்படி. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ட்ரை டு ஆன்சர். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார்? திரௌபதி முர்மு. அவங்களுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சூரினாம் கவர்மெண்ட் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை இந்திய ஜனாதிபதியான திரௌபதி முர்முக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ திரௌபதி முர்மு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் திஸ் அவார்ட். ஓகேவா? இந்த அவார்டை வாங்கக்கூடிய முதல் இந்தியர் அப்படின்னா அது நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் தான். ஓகேவா?
ஸோ இந்த முர்மு வந்து யாருக்கிட்டேருந்து இந்த அவார்டை வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரினாமுடைய பிரசிடென்ட், ஓகேவா, சந்திரகி சந்திரக பிரசாத். ஸோ அவர்கிட்ட இருந்து இதை வாங்கியிருக்காங்க, ஓகேவா. பிரசிடென்ட் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் சூரினாம் சந்திரிகா பிரசாத், ஓகேவா. ஸோ அவர் தான் இந்த ப்ரைஸ் இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். இது மாதிரி அவார்ட்ஸ் நிறைய இது கொடுத்துருப்பாங்க, இப்போ மோடிக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக அதெல்லாம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவுமே ஒரு அவார்ட்ஸ் மூலமாக. அடுத்த கொஸ்டின், ஓகேவா. லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பிரசிடென்ட் அப்படின்னு ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். விச் கண்ட்ரிஸ் சென்ட்ரல் பேங்க் கவர்னர் ஹாஸ் பீன் ஹானர்ட் வித் த கவர்னர் ஆஃப் இயர் அவார்ட்? ஸ்ரீலங்காவா அல்லது ஆப்கானிஸ்தானா அல்லது இந்தியாவா அல்லது ஈரானா? எந்த நாட்டின் மத்திய வங்கி ஆளுநருக்கு ஆண்டின் கவர்னர் அப்படின்ற விருதை வழங்கியிருக்காங்க? இலங்கையா, ஆப்கானிஸ்தானா, இந்தியாவா, ஈரானா? ஸோ இதை நம்ம பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஜெர்னலிஸ்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அது இந்தியாவும் ஒன்றா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்தியா வச்சுருந்தவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப என்னது, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு. என்ன வரும், ஸ்ரீலங்காவா, ஆப்கானிஸ்தானா, இந்தியாவா, ஈரானா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அப்படின்றதான் சரியான ஆன்சர். இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கி கவர்னர், ஸோ அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் ஆஃப் த இயர் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ அது சம்பந்தமான டீட்டெயில் பார்ப்போம். ஸோ நம்மளுடைய ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ் இருந்தார், ஓகேவா. சக்திகாந்த தாஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2023 சென்ட்ரல் பேங்கிங் அவார்ட்ஸ் அப்படின்ற இது சார்பாக இந்த கவர்னர் ஆஃப் தி இயர் அவார்டு அப்படின்றத கொடுத்தாங்க, ஆண்டின் சிறந்த கவர்னர் அப்படின்னு, ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஆர்பிஐனுடைய இன்வால்மெண்ட் இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் இந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறது இது சம்மந்தமான விஷயங்களை நல்லா செயல்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. புரியுதுங்களா. ஸோ அப்போ கவர்னர் ஆஃப் தி இயர் அவார்டு சக்திகாந்த தாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டினுக்கு இந்தியா அப்படின்னு ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இந்த 6வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பார்ப்போம். விச் ஸ்டேட் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் விண்ட் கெப்பாசிட்டி அடிஷன் டூரிங் 2022 and 23? 2022-23 எந்த மாநிலம் அதிக காற்றாலை திறன் கூட்டலை பதிவு செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடா, ராஜஸ்தானா, குஜராத்தா, கர்நாடகாவா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்க. ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, ஓகே. நம்மளுடைய அகாடமியில் இந்த ஆர்ஆர்பி இஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கான கோர்சஸ் போயிட்டு இருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், 8190879379. இந்த லைவ் செஷன்ஸ் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கோர்சஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. ஸோ நம்ம அகாடமியில் ஏற்கனவே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதுக்கான கான்சன்ட்ரேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நம்மளுடைய கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ரெண்டுத்துலேயுமே நம்ம கிளாஸ் பைலிங்குவலாக தான் போகும், ஓகேவா. ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸுமே இருக்குது, ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ராஜஸ்தான் தான் வந்து ரீசெண்டாக வந்து இந்த ஹையஸ்ட் வின் கெப்பாசிட்டி அடிஷன்னா மொத்தமாக அதிகமான கெப்பாசிட்டி வச்சிருக்கு யாருன்னு கேட்கல. 2022-23 யார் அதிகமான அந்த வின் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து ராஜஸ்தான் தான். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்த காற்றாலை திறன்ல அதிகமாக உள்ளது தான், ஓகேவா. அப்புறம் குஜராத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின் கெப்பாசிட்டி அடிஷன் வந்து அவங்களும் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா. பட் இந்த 2022-23 யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் தான் பண்ணியிருக்காங்க வின் கெப்பாசிட்டி அடிஷன், ஓகேவா. ஸோ இது எங்கே இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வின் டே 15th ஜூன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேர்ல்டு வைட் செலிப்ரேஷன்ஸ், ஓகேவா, அது இந்தியாவில் நடக்கக்கூடிய இதில் இந்த ராஜஸ்தானுக்கு இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஹையஸ்ட் வின் கெப்பாசிட்டி எடிஷன் அப்படின்ற அவார்ட், ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். லாஸ்ட் கொஸ்டினுக்கு ராஜஸ்தான் ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் 7th கொஸ்டின், ஹூ ரிசீவ் த எலிஃபண்ட் ஃபேமிலி என்விரான்மெண்டல் அவார்ட்? ஸோ யானை குடும்ப சுற்றுச்சூழல் விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கார்த்திகி கோன்சல்ஸ், ஏஆர் ரஹ்மான், ரசூல் புக்குட்டி, குல்சார். வாட் இஸ் ஆன்சர்? ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்க. யானை குடும்ப சுற்றுச்சூழல் விருது, ஓகே.
ஸோ இதை வழங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தினுடைய ராஜா அண்ட் ராணி. ஓகேவா? ஸோ அவங்க தான் அதை கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க. ஐ திங்க் நீங்கள் இதுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்த்திகி கோன்சால்வ்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு தான் வந்து இந்த யானை குடும்ப சுற்றுச்சூழல் விருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்துடும். ஓகேவா? அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கர் அவார்டு அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானை குடும்ப சுற்றுச்சூழல் விருதை கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்தோட ராஜாவும் ராணியும். ஓகேவா? கிங் அண்ட் குயின் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. கிங் சார்லஸ் 3 அண்ட் குயின் கமிலா இவங்க 2 பேரும் இதை கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஃபில்ம் மேக்கர் கார்த்திகி கோன்சால்வ்ஸ் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்ற அந்த ஆஸ்கார் வின்னிங் டாக்குமெண்ட்ரி அதை வந்து எடுத்தவங்க இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எலஃபண்ட் கலெக்டிவ் அப்படின்ற ட்ரக் அப்படின்ற ஒரு நிறுவனம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய செயல்பாட்டலாகவும் இவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ இந்த கார்த்தி கோன்சால்வ்ஸ்னு ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா? அண்ட் 8th கொஸ்டின், விச் லீடர் வாஸ் ஹானர்ட் வித் த கிராண்ட் கிராஸ் ஆஃப் த லீஜியன் ஆஃப் ஹானர்? ஷி ஜின்பிங், விளாடிமிர் புட்டின், நரேந்திர மோடி, வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி. கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜியன் ஆஃப் ஹானர் விருது பெற்ற தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜி ஜின்பிங்கா, விளாடிமிர் புட்டினா, நரேந்திர மோடியா, வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜியன் ஆஃப் ஹானர் அப்படின்ற இந்த அவார்டு இருக்கு இல்லையா? இந்த அவார்டு வந்து பிரான்ஸ் நாட்டில் கொடுக்குறாங்க. பிரான்ஸ் நாட்டோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வருதுன்னா கண்டிப்பா இந்தியா ரிலேட்டடாக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? நரேந்திர மோடி. நரேந்திர மோடிக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமது பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த கிராண்ட் கிராஸ் ஆஃப் த லீஜன் ஆஃப் ஹானர் அப்படின்ற அவார்டை கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் நாடு தான் இதை கொடுத்துருக்கு. பிரான்ஸ் நாட்டினுடைய யாரு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான். பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பிரான்ஸ் நாடு வழங்கக்கூடிய மிக உயர்ந்த கௌரவ விருது. ஓகேவா? ஓகே, நமது மோடிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரியான விருதுகள் ஜென்ரலாகவே ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் இன்னொரு நாடு கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு சிறந்த உறவுகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஏதோ ஒரு காரணம் சொல்லி கண்டிப்பாக அந்த மாதிரியான விருதுகள் கொடுப்பாங்க. பட் எக்ஸாம்ஸில் சும்மா கேட்குறாங்கன்றதுனால இதை படிச்சு தான் ஆகணும் நம்ம. ஓகேவா? அண்ட் 9th கொஸ்டின் என்ன ஆன்சர் பண்ணுங்க. லாஸ்ட் கொஸ்டினுக்கு நரேந்திர மோடின்னு ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கொஸ்டின், ஃபங்னான் கொன்யாக் who was seen in the news is a member of parliament from which state or union territory அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது செய்திகளில் காணப்பட்ட ஃபங்னான் கொன்யாக் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாகாலாந்து, மணிப்பூர் அல்லது அருணாச்சல் பிரதேசம் அல்லது சிக்கிம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்னான் கொன்யாக் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா எம்பி ஃப்ரம் நாகாலாந்து. நாகாலாந்தில் இப்போ இதுக்கு முன்னாடி வரலையானா அது உமன். ஓகேவா? ஸோ ஒரு உமன் வந்து ராஜ்யசபா எம்பி ஆனவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரம் நாகாலாந்து. ஓகேவா? அப்போ நாகாலாந்துலேருந்து வந்திருக்கக்கூடியவங்க இவங்க. ஓகேவா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ஸில் இது கேட்பாங்க. ஓகேவா? நாகாலாந்துலேருந்து ஒரு உமன் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறது இதுதான் முதல் முறை. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 9க்கு என்னது ஏன்னு ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சேர்பர்சன் ஜெக்தீப் தன்கர் அவங்க தான் அவங்க வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனல் ஆஃப் வைஸ் சேர்பர்சன்ஸ் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 2022 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராஜ்யசபா எம்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து இந்த வைஸ் சேர்பர்சனாகவும் ஆக்குறாங்க. ஓகேவா? இப்போ 2 விஷயம் இதில். ஓகே, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் உமன் எம்பி ஃப்ரம் நாகாலாந்து ராஜ்யசபாவுக்கு வந்தது. 2வது விஷயம் என்னன்னா இவங்கள சேர்பர்சனாகவும் ஆக்குறாங்க. 3 பேர் ஆக்குறாங்க, அதில் ஒருத்தவங்க இவங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்தது வந்து
10th கொஸ்டின் போகலாம். So which Indian state has won the 2023 ராமன் மகசாசே அவார்ட்? 2023 ராமன் மகசேசே விருதை வென்ற இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரவி கண்ணன், கௌதம் அதானி, கசல் அலாக், கைலாஷ் வித்யார்த்தி. வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க வித் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி கண்ணன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. 10க்கு வந்து என்னன்னா ஏன்றது தான் ஆன்சர். ஓகேவா? அந்த ரவி கண்ணன் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்காலஜிஸ்ட். ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் நிபுணர், புற்றுநோய் அந்த மருத்துவ நிபுணர். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு தான் இந்த 2023க்கான ராமன் மகசாசே அவார்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு ஈக்குவலண்டான ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க ஏஷியா லெவலில். ஓகேவா? ஸோ ஏஷியா லெவலில் நோபல் பரிசு ஈக்குவலண்டான ஒரு விருது. நோபல் பரிசுனாலே பார்த்தீங்கன்னா மனித குலத்திற்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொடுத்துருக்காங்க, இவருக்கு வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் த அஸ்ஸாம் சச்சார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் அதனுடைய டைரக்டராகவும் இருக்கிறார். ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக ராமன் மகசாசே அவார்டு அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். எப்பயுமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கண்டிப்பாக அதை கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். 11th கொஸ்டின். வாட் இஸ் த நியூ அவார்ட் இன்ஸ்டிடியூட்டட் டு ஹானர் சயின்டிஸ்ட் இன் இந்தியா? இந்தியாவில் விஞ்ஞானிகளை கௌரவிப்பதற்காக நிறுவப்பட்ட புதிய விருது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎம் விஞ்ஞான் புரஸ்கார், ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார், பாரத் விஞ்ஞான் புரஸ்கார், தீன் தயாள் விஞ்ஞான் புரஸ்கார். ஸோ இதில் என்ன ஆன்சர் அப்படின்னு ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ அதாவது சயின்டிஸ்ட் கௌரவிக்கிறதுக்காக புதிய விருதுகளை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நிறுவியிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே விஞ்ஞான் தான் வருது. பட் என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பின்றது கரெக்ட். 11க்கு பின்னு ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இந்த ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டை கௌரவிக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் புதுசாக இந்த அவார்ட்ஸை அறிவிச்சிருக்கு. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விஞ்ஞான் ரத்னா ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்ற விருது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஞ்ஞான் ஸ்ரீ அப்படின்றவங்களுக்கு விஞ்ஞான் ஸ்ரீ அப்படின்ற விருது கொடுக்குறாங்க. அப்புறம் விஞ்ஞான் யுவ சாந்தி சோரவ் பட்நாகர் அப்படின்ற ஒரு விருதை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து விஞ்ஞான் டீம் அப்படின்னு டீமுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விருதுகளை இதுக்கு கீழே வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இது 2024 செயல்பாட்டுக்கு வரும். ஓகேவா? கிட்டத்தட்ட 13 டொமைன்ஸில் கொடுக்குறாங்க. ஃபிசிக்ஸ் டு என்விரான்மெண்ட் சயின்ஸ் 13 டொமைன்ஸில் இது கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து புதுசாக கொடுக்குறாங்க இல்லையா, அதனால எக்ஸாம்ஸில் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஒரு டீட்டெயிலாக போய் விஞ்ஞான் ரத்னா எதுக்காக கொடுக்குறாங்க, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். விஞ்ஞான் ஸ்ரீ அதே இது கொடுக்குறாங்க டிஸ்டிங்விஷ்டு கான்ட்ரிபியூஷனுக்கு முக்கியமான ஒரு சில பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. அல்லது விஞ்ஞான் யுவ சாந்தி சோரவ் பட்நாகர் இது வந்து யங் சயின்டிஸ்ட்டை அது உங்களை கௌரவிக்க கொடுக்குறாங்க. விஞ்ஞான் டீம்னா ஒரு டீமாக எந்த டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்படிலாம் வந்து உங்களுக்கு இந்த 13 வகையான பிரிவுகளில் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் தட் இஸ் இந்த செஷனுடைய கடைசி கொஸ்டின், 12வது கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஹூ ஹேஸ் ஆத்தர் த நாவல் வெஸ்டர்ன் லேன்? வெஸ்டர்ன் லேன் என்ற நாவலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் வந்து சேத்தனா மாரு, சேத்தன் பகத் அண்ட் அருந்ததி ராய், விக்ரம் சேத். இது எல்லாமே வந்து ஃபேமஸான ஒரு ரைட்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதில் இந்த வெஸ்டர்ன் லேன் அப்படின்றத எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். நம்ம அகாடமியில் இந்த ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கான கோர்சஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அகாடமி நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரியான லைவ் செஷன்ஸ் வந்து டெய்லியும் போகும் அப்படின்ட்டு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா? அதனால் யாராவது வந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. 8190879379 இந்த நம்பர். ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்னா மாரு அப்படின்றத ஆன்சர். ஓகேவா? இவங்க வந்து லண்டனை சேர்ந்தவங்க. ஸோ இந்த சேத்னா மாரு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் லேன் அப்படின்றத நாவலே எழுதுனாங்க. ஓகேவா?
இது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நமக்கு வந்து வருது முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023க்கான புக்கர் பிரைஸ்னுடைய ஷார்ட் லிஸ்ட்ல இவங்களுடைய நாவல் இடம்பெற்றிருக்கு. ஷார்ட் லிஸ்டட் ஃபார் 2023 புக்கர் பிரைஸ். இந்த புக்கர் பிரைஸ் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்ற கொஸ்டின்லாம் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. இந்த புக்கர் பிரைஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமன் மகசாசி அவார்டு கொடுத்து கேட்பாங்க. அப்புறம் நோபல் பிரைசஸ் அது கேட்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான விருதுகளை கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. நல்லா படிச்சுக்கணும் இதெல்லாம், ஓகேவா? ஸோ இந்த சேத்தன் மாரு அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டிசெண்டன்ட் இன் லண்டன். லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவழி, ஓகேங்களா? ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் தான் இது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கர் ப்ரைஸுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு, ஓகேவா? இது எது சம்மந்தமானது அப்படின்னு பார்க்குறப்ப பிரிட்டிஷ் குஜராத்தி கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அதை பிரிட்டிஷில் வாழக்கூடிய, அதாவது இங்கிலாந்தில் வாழக்கூடிய குஜராத்தி கம்யூனிட்டி, அவங்க வந்து இந்த ஸ்குவாஷ் அப்படின்ற கேம் இருக்கும் இல்லையா, அதில் எந்த அளவுக்கு பங்களிப்பு செலுத்துறாங்க அப்படின்னு சம்மந்தமான ஒரு நாவல், ஓகேவா? ஸோ இதுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகே. விச் மீன்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு புக்கர் ப்ரைஸஸ், ஓகேவா? ஸோ அதனால இதை பற்றி நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபைனலாக நம்ம அகாடமி வந்து இதனுடைய செகண்ட் செஷன் வந்து அடுத்து நம்ம போடுவோம், ஓகேவா? அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம அகாடமியில் வந்து ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான ப்ராக்டிஸ் புக் 15 செட் ஒரிஜினல் 2018 கொஸ்டின் பேப்பர்ஸ் அடிப்படையாக வச்சு நம்ம வந்து வெளியிடுறோம். அந்த புக் வந்து கம்மிங் வீக்கில் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். அதில் நீங்கள் அந்த புக் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கோம், அதில் வந்து ஃபில் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புக்ஸை நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம், ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 செட்டுக்கான வீடியோ சொல்யூஷன்ஸும் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக. அண்ட் இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம கொடுக்குறோம், ஓகேவா? விச் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அந்த ஏஎல்பி ப்ரிப்பரேஷன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு பை திஸ் புக், ஓகே? நம்ம அகாடமியில் இது மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த செஷனில் பார்க்கலாம். நன்றி.